கண்டிப்பாக ரெண்டாவது மாநாடு வச்சா தளபதியை ஆளாக ஸ்டேஜில் போய் தொடுறாள் நானா மட்டும்தான் இருக்கும். இதை நான் இந்த பேட்டிக்கு நேராக சொல்கிறேன். தளபதி ஐ மிஸ் யூ தளபதி. நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ தூரம் எனக்கு வேன் வச்சு அவ்வளோ. என் பேர் ஷர்மிளா, நான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து இருக்கிறேன். நான் ஒரு அட்வொகேட் தான். ஏன் நான் விஜய் சார் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக நினைக்கிறேன்னா, யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல பூஸ்ட் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பேசின ஸ்பீச் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அந்த ஸ்பீச் அப்படியே காதில் ஒழிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் வந்து எந்த ஒரு கொள்கையும் வந்து தப்பான முறையில் எடுக்கல, காப்பி ரைஸ் பண்ணி எடுக்கல. ஓனா ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குமோ அதை தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் மக்களோட நம்பிக்கையே. மக்களுக்கு செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே அவரை தான் நம்பிட்டு இருக்கிறாங்க. அடுத்த சிஎம் 26ல் அவர் தாங்க. தமிழ்நாட்டு மக்கள் சிஎம் 26ல் தளபதி விஜய் தான் கொண்டு வருவாங்க. டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ், அதாவது யாரையும் தாக்கி பேச வேணாம், ஆனா கருத்தியலால தாக்கும். அதுதான் நம்மளோட தளபதி. தளபதி பிரிக்காதீங்க, எல்லாமே சேர்ந்து கொண்டாடும். தளபதி இந்த வாட்டி முதலமைச்சர் ஆகணும், அதுக்கு நாங்க ஒத்துழைப்பு கொடுக்கறத பத்தி கேக்குறீங்க. கூட்டமா இதை கடல் அடையா திரண்டு வருது. அவர் என்ன அவங்க அப்பா முதலமைச்சரா, அவரும் முதலமைச்சரா? தனியாளா நின்று ஒரு ஆம்பளை நின்று ஜெயிச்சு கட்டுறாரு. இந்த கூட்டமே முதலமைச்சர் ஆயிட்டாரு தலைவரா. விஜய் ரசிகரா இது ஒரு ஆரம்ப புள்ளியா நாங்க பாக்குறோம். இதுக்கப்புறம் தான் வர வேண்டியது இருக்கு. விஜய் ரசிகரோட நல்பணி தொடர்ந்துகிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் இது வந்து அதுக்கு ஒரு அண்ணன் வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. இது மாபெருமா நாளைக்கு உருவெடுக்கும் கண்டிப்பா.